தங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய ஜாமியாவிலே சுமார் 30 ஆண்டு காலமாக முகமது காசிம் ஹசரத் உஸ்தாதாக பணியாற்றுகின்றார்கள். இப்போது பேசிய முகமது மீரானும் முகமது காசிம் ஹசரத்தும் வகுப்பு தோழர்கள், கிளாஸ்மெண்ட், ஒரே நேரத்தில் கல்வி பயின்றவர்கள். நம்மோடு 30 ஆண்டு காலம் நம்முடைய ஊரிலேயே ஏறக்குறைய சொந்த ஊராக ஆக்கி கொண்டதை போன்று பணியாற்றி கொண்டிருக்கிற மௌலவி ஹாஃபிஸ் முகமது காசிம் மன்பை உஸ்தாத் ஜாமியா மம்பவுல் அன்வார் உங்களிடம் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. ربي زدني علما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وألقي عصاك فلما رآها تهتز كأنها جان ولا مدبرا ولم يعقب. صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த புகாரி மஜ்லிஸினுடைய 50வது ஆண்டு பொன் விழாவின் தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய உஸ்தாத், என்னுடைய தந்தை ஷேகுல் ஜாமியா கடலூர் மாவட்ட அரசு காசி அவர்களுக்கும், இங்கே இருக்கின்ற உலமாக்கள், முக்கியஸ்தர்கள், இந்த பயானை கேட்பதற்காக வேண்டி வந்திருக்கின்ற தாய்மார்கள், வெளியிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலாவுடைய ரஹ்மத்தும், அவனுடைய பரக்கத்தும், அவனுடைய மகஃபிரத்தும், அவனுடைய அன்பும் என்றென்றும் நம் அனைவர்கள் மீது உண்டாகட்டுமாக. அன்பான தாய்மார்களே, இந்த புகாரி மஜ்லிஸ் 50 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கண்ணியத்திற்குரிய மதிப்புக்குரிய அல்லாமா அப்துல்லாஸ் அவர்களால் துவங்கப்பட்டு
அவர்களுக்கு அடுத்து வந்த கண்ணியத்திற்குரிய அல்லாமா ஜக்கரியாஸ் அவர்களாலும் இதை சிறப்பாக நடத்தாட்டப்பட்டு, அவர்களுக்கு பின்பாக ஷேகுல் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படுகின்ற அல்லாமா அப்துல் ரப்பஸ் அவர்களாலும் சில ஆண்டுகள் அவர்களுடைய தலைமையில் சிறப்பாக நடக்கப்பட்டு, இன்று எங்களுடைய பாசத்திற்குரிய அன்புக்குரிய, எனக்கு எல்லா வழிகளிலேயும் வழிகாட்டியாக இருக்கின்ற, நான் ஒரு தந்தையாக நினைக்கின்ற எனது ஆசிரியர், என்னுடைய தந்தை ஷேகுல் ஜாமியாவுடைய தலைமையிலே இந்த பொன்விழா நடக்கின்றது என்கின்ற பொழுது மிக மிக மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைந்தாலும் அதில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நானும் அடைகிறேன். அதேபோல் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா இதனுடைய 75வது ஆண்டு விழாவிலே எங்களுடைய ஆசிரியருடைய துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாக, அல்லாஹ் அவர்களுக்கு நீடித்த ஹயாத்தை தர வேண்டும், அவருடைய துவாவை கேட்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவனாகவும், அதே போல இந்த புகாரி மஜ்லிஸுக்காக வேண்டி செயலாளர்களாக இருந்து பொறுப்புகளை எத்தனையோ உஸ்தாதுமார்களும் உலமாக்களும் சிறப்பாக இதை நடத்தியிருக்கிறார்கள். இன்று வரையும் அழகான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளும், தாய்மார்களுடைய ஒத்துழைப்புகள், சீரணி கொடுப்பதிலிருந்து, அந்த பணத்தை கொடுப்பதிலிருந்து எவ்வளோ போட்டி. சிறு குழந்தைகள் கூட நேற்று ஒருத்தர் வந்து சொன்னார், 100 ரூபா 100 ரூபான்னு கொடுத்தாரு. ஒரு மாதிரியா பார்த்தேன், என்னடா 100 ரூபா 100 ரூபா, பெரிய கடை வச்சிருக்கிறாரு, 100 ரூபா 100 ரூபா கொடுக்குறாரேன்னு யோசனை பண்ணேன். அவர் புரிஞ்சுக்கிட்டு சொன்னார் போல தெரியுது, அஜத்து நான் நேற்றே பணம் கொடுத்துட்டேன், இது என் பேரன் பேத்தியை கொடுக்குற பணம், இந்த பில்லை புக்கில் படிக்கிற புக்கில் வச்சுக்கிறதுங்க என் பேரன் பேத்தியை, அதுதான் தனித்தனியாக 100 ரூபா போட்டு வாங்கிட்டு போகிறேன் என்று சொல்கின்ற பொழுது தாய்மார்கள் இதை எவ்வளவு உயர்வாக நினைக்கிறீர்கள் என்று பார்த்து மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு சூழல். முழு ஒத்துழைப்பு. இந்த பயானுக்காண்டி நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க. இப்போ நான் கூட நினச்சேன், ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வராதோ அப்படின்னு நினச்சேன். மற்ற நாள் வருமா வராதா? ஏன்னா இந்த நேரம் பார்த்தா சிந்து பைரவி நாடகம் நடக்கிற நேரம். மகரிப்பு தொழுதுட்டு சில பேர் அந்த சிந்து பைரவி நாடகத்துக்கு போடு என்றெல்லாம் இருக்கின்ற இந்த நிலையில் அதையெல்லாம் விட்டு விட்டு அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று இந்த சபை நிறைந்திருக்கிறது என்று சொன்னால், நான் கூட நினச்சேன் யாருமே வரல போல தெரியுது, என்னன்றா பேசுறது, முன்னால் வேற புர்கா வேற இருக்குது, நீங்கள் போட்டிருக்க புர்கா வேற, இங்கே வேற புர்கா இருக்குது, யாரை பார்த்து பேசுறது, நமக்கு ஒரு அனுபவம் இல்லையே, என்னென்று பேசுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாம் குழுமி பார்க்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த பொன்மொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உங்களுடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக, கண்ணியமான வாழ்க்கையாக ஆக்கி அருள வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்தவனாக, அன்பான தாய்மார்களே, இந்த நன்மையான காரியங்களெல்லாம் ஏன் செய்கிறோம் என்று சொன்னால், சில வகையான சுயநலங்கள் தான் நம்முடைய மனங்களிலே இருக்கின்ற ஒரு சுயநலங்கள். எப்படியாவது சுவனத்திற்கு போய்விட வேண்டும், இதை தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம், வாழப்போகிறோம், மரணம் என்பது நிச்சயம். இறந்ததற்கு பின்பாக நாளை மறுமையிலே இறைவனை சந்திக்கின்ற நிலை எல்லோருக்கும் ஏற்படும். கடவுள் அல்லாஹ் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதர்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள். கடவுள் என்று ஒன்று இருக்கிறார். வித்தியாசங்கள் ஆகிவிட்டன. சிலைகளை பார்த்து கடவுள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கடவுள் என்ற ஒரு பயம் இருப்பதின் காரணமாகத்தான் மனிதன் தவறு செய்வதில்லை. தவறு செய்தாலும் கூட ஒரு பயம்.
கடவுள் நம்மளை கேட்பான் என்று. கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூட மனசாட்சி என்று ஒன்று வைத்துக்கொண்டு அவனும் பயப்படுவான், இயற்கை என்று பயப்படுவான். எல்லோருக்குமே இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களுமே கடவுள் ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மளை கேட்பான் என்ற அந்த எண்ணம் எல்லோரிடத்திலே இருந்தாலும் கூட முஸ்லிம்களாகிய நம்மிடத்திலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ் நம்மளை கேள்வி கணக்கு கேட்பான், எதை சொல்லி அல்லாஹ்விடத்திலே நாம் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிப்பது என்ற நிலையெல்லாம் நம்முடைய மனங்களிலே சில நேரங்கள் ஓடலாம். அதை நினைக்கும் பொழுதுதான் நாம் செய்கின்ற நல்ல அமல்கள், நல்ல செயல்பாடுகள். அல்லாஹ் சொல்லுகிறான், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போல ஒரு மனுஷன்தான்ப்பா. குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், எனக்கு வஹி வருது, உங்களுடைய இறைவன் உங்களுடைய கடவுள் ஒருவன் என்று எனக்கு வஹி வருகிறது, எனக்கு வஹி தான் வருது, மற்றபடி நீங்களும் நானும் ஒன்றுதான். நீங்கள் சாப்பிடுவதை போல நானும் சாப்பிடுகிறேன், நீங்கள் உறங்குவதை போல நானும் உறங்குகிறேன், உங்களுக்கு தேவைகள் இருப்பதை போல எனக்கும் தேவை இருக்கிறது, நானும் உங்களைப் போல மனிதன் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இருந்தும் அடுத்து சொல்லுகிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி, யார் இறைவனுடைய சந்திப்பை விரும்புகிறாரோ ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, வாழ்க்கையில் நல்ல அமல்களை செய்யுங்க. ஈமான் என்ற நல்ல அமல், உயர்ந்தது ஈமான். அந்த ஈமானை கொண்டு விட்டு அடுத்து எல்லா நற்காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யுங்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ்வை சந்திக்க முடியும். நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற நிஅமத் இருக்கிறதே, அதுதான் உயர்ந்த நிஅமத், உயர்ந்த பண்பாடு. நமக்கு அல்லாஹ் எத்தனையோ நிஅமத்தை கொடுத்துருக்கிறான், தாய்மாருக்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறான். அஜத்து சொன்ன மாதிரி உங்களுக்கு தான் எல்லாமே, நகை உங்களுக்கு தான், வெள்ளி உங்களுக்கு தான், 10 பவுன் வரை நீங்கள் வச்சுக்கலாம். ஜகாத் இருக்கா? கிடையாது. 10.5 பவுனுக்கு மேலே தான். இப்போ டப்புன்னு இந்த இடத்த பூரா பூட்டிட்டு திடீர்னு ஷேகுல் ஜாமி ஒரு உத்தரவு போட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், அம்மனை இழுத்து போட்டு யார் வெளியில் போகிறந்தாலும் 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு தான் வெளியில் போகணுன்னு சொல்லிட்டா, பயப்படாதீங்க தாய்மார், அப்படி ஒரு திட்டம் இருக்கு அஜத்து, தெரிஞ்சிருந்தா நான் அப்படியே போயிருப்பேன்னுட்டுன்னு. 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு தான் போகணும்னு சொன்னால் தாய்மார் பூரா ஒரு காதுத்தோட கழட்டி கொடுத்துட்டா போதும், ஒரு வளைய பிடிங்க அஜத்து. சஹாபி பெண்களெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தங்களுடைய காது தோடுகளையும் செயின்களையும் அல்லாஹ்வுக்காக கொடுத்ததை போல இங்கே வசூல் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வசூல் இருக்கோ? வசூல் அஜத்தே காண, செக்ரட்டரியை காண, ஒரு கால் வசூலில் நிற்பாருன்னு நினைக்கிறேன். தாய்மார்கள் ஒரு வளவியை கழட்டி கொடுத்தாலே போதும், ஆம்பளைகள்கிட்ட ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபா இருக்கும், 100 ரூபா இருக்கும், அதுவும் இல்லாமல் எத்தனை பேர் உட்காந்துருப்போம். அல்லாஹ் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறான். நகையை போட்டு செல்லுங்கள், வெள்ளியை போட்டுக்குங்க. அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு நியமத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா இவ்வளவு நியமத்தை பெற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நல்ல அமல்களை செய்கிறோம்? செய்து கொண்டு தான் இருக்கிறோம் சில அமல்களை. இருந்தாலும் அந்த அமல்களை தொடர்ந்து செய்கின்ற ஒரு கால சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு இருக்கிறோம். காலங்கள் மோசமாய் கொண்டு இருக்கிறது. அல்லான்னு சொல்கிறதுக்காக வேண்டி, களிமா சொன்னதுக்காக வேண்டி இந்த நாடு கடத்தப்படுகிறார்கள். அஸ்ஸாமில் பாருங்கள், அல்லாஹ் சொல்லுவான், அல்லதீன யுஹ்ரிஜூன பிபுய் அல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டான், களிமா என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதற்காக வேண்டி இந்த நாட்டை விட்டு ஊரை விட்டு துரத்தப்பட்டவர்கள். இன்னைக்கு அஸ்ஸாமில் 80 வயசு கிளவிய நாடு கடத்துறான். லூஸ் 80 வயசு அந்த அம்மா இன்னும் ஒரு வருஷம் தான் செத்து போயிடுவது. அல்லாஹ் என்று சொன்னதற்காக கால சூழ்நிலைகள் அப்படி ஆகிக்கொண்டிருக்கிறது. ஒரு பீகாரில் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்
ஒரு பெண்ணுடைய புர்காவை இழுத்து இன்னைக்கு பார்த்தா சர்வசாதாரணமாக ரோட்டில் இழுக்கிறான். இந்த நாடு எந்த நிலையில் போய்கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. நிச்சயமா ஒரு நிலைகள் வரத்தான் போகிறது. காலங்கள் மோசமானதான் கியாமத்து நாள் வரும். இருந்தாலும் அதை தள்ளி போடுகின்ற நிலை நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால், நல்ல அமல் நம்மிடத்தில் இருக்கின்ற வரை கியாமத்து நாள் சீக்கிரம் வராது. அந்த அமலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற ஒரு சூழல்களை அல்லாஹ் பெரியவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். நல்ல அமலை செய்ய வேண்டும் என்று பெண்களை, தாய்மார்களை கூப்பிட்டு வச்சு, முதல் பயான் உங்களுக்கு தான். 50வது பொன் விழாவில் எப்போவுமே ஜல்சாவில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஜல்சாவுக்கு முதல் நாள் இரவில் வச்சு பயான் வச்சு உங்களுக்கு செய்வாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு 2 பயான், யோகம் அடித்தது மாதிரி 2 பயான். முதல் என தாய்மார்கள் அந்த நல்ல அமலில் ஈடுபட்டு விட்டால் ஒரு குடும்பம் நல்லாகிவிடும், ஊர் நல்லாகிவிடும். அல்லாஹ் கொடுத்திருக்கிற நியாமத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் நன்றி என்னவென்று சொன்னால், நல்ல அமல் செய்ய வேண்டும். நாளைக்கு ரப்பிடத்தில் நான் என்ன சொல்ல போகிறேன்? நிச்சயம் மௌத்து இருக்குது, அது யாராக இருந்தாலும் சரி. ரசூலுல்லாவுக்கே மௌத்து வந்துருச்சு, நம்மெல்லாம் ஏமாத்துறோம். ரசூலுல்லாவுக்கே மௌத்து வந்துருச்சு. ஆயிஷாம்மா சொல்லுவாங்க, ரசூலுல்லாவுக்கு ஏற்பட்ட அந்த சக்கராத்தை பார்த்து, கஷ்டத்தை பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு வர்ற கஷ்டத்தை நான் பெருசாக நினைக்கிறது இல்லை. ரசூலுல்லாவே அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, கடைசி நேரத்தில் வேதனைப்பட்டாங்க. நமக்கும் வேதனை வரும், மௌத்து வரும் நிச்சயமா. ஆனால் அந்த மௌத்துக்கு பின்பாக அல்லாவை சந்திக்க போகிறோம் என்ற நிலை, ஒரு எண்ணம் நம்முடைய கல்புல வந்துருச்சுன்னு சொன்னா தப்பு செய்ய மாட்டோம். அல்லாஹ் பற்றி சிந்தனை இல்லானாலும் தவறு வருகிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனில் ஒரு நிகழ்வுகளை சொல்லி கொண்டு இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எண்ணற்ற நியாமத்துகள் எல்லாம் செய்திருக்கிறான். அவன் கேட்காமே கொடுத்தான். அல்லாஹ் தாய்மார்கள்லாம் கோரிக்கை வைக்காமையே நகை வேணும்னு கேட்காமலே அல்லாஹ் நகையை போட்டுக்குங்கன்ட்டான். உங்களுக்கு நீங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து அல்லாஹ்வுக்கு மனு கொடுத்தீங்களா? யாரெல்லாம் நாங்கள்லாம் வீட்டில் பலகீனமாக இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் வந்து நகை வச்சுக்கிறதுக்கு அனுமதி கொடுன்னு யார் நீங்கள்லாம் கோரிக்கை வைக்கலை. ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான். யுத்தத்தில் கலந்துக்க வேணாம், தொழுகை இந்த நேரத்தில் தொழுக வேணாம், சில சலுகைகள் எல்லாம் கொடுத்தான். இதுபோல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்காம பல நியாமத்துகளை கொடுத்ததில் 2 நியாமத்து உயர்ந்த நியாமத்தாக கொடுத்தான். ஒன்றும் அவங்கள்கிட்ட இருந்த தடி, இன்னொன்று அவங்க கையில் இருந்த ஒளி. மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனில் இருந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போயிட்டுருக்கிறாங்க. ஃபிரௌன் இருந்த இடத்துக்கு போயிட்டுருக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இருட்டு நேரம், யாரும் இல்லாத நிலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஊரில் எந்த மனிதர்களும் இல்லாத பகுதி. மூசா அலைஹிஸ்ஸலாம் மனைவி மட்டும் போயிட்டுருக்கிறாங்க. புள்ள இருந்துச்சா இல்லையாங்கிறதெல்லாம் அங்கே இல்லை. போயிட்டுருக்கிறாங்க. இருட்டாயிருச்சு, கடும் இருட்டு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, அதோ எட்டத்தில் தூரத்தில் ஒரு நெருப்பு தெரியுது, யாரோ இருப்பாங்க போல் தெரியுது, போய் பாதையை கேட்டுட்டு நெருப்பு கொஞ்சம் வாங்கிட்டு வர்றேன்னு போகிறாங்க. இருட்டில் போய் அந்த வெளிச்சத்துக்கு பக்கத்தில் போனோடனே யா மூசா அப்படின்னு சவுண்டு வருது. இப்போ நம்ம வீட்டில் லைட் ஆஃப் பண்ணி தனியாக தூங்கிட்டு இருக்கும்போது ஆயிஷா அப்படின்னு கூப்பிட்டா என்னங்க செய்வோம்? அவ்வளோதான். யாரோ கூப்பிட்றாண்டி, என்னமோ பயமாக இருக்குன்றுவோம், அவ்வளோதான். என்ன ஆச்சுன்னு தெரியலை. ஒரு வீட்டில் பகல் நேரத்தில் அவருடைய அந்த மனிதருடைய தங்கச்சி படுத்திருக்கிறாங்க. திடீர்னு அந்த அம்மா என்ன செஞ்சுச்சுன்னா, ஓதி விட்றா ஓதி விட்றான்னு கத்துல இவர் அரண்டு போய் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயந்துட்டார். பகல் நேரத்தில் இந்த நேரம்னா இரவு நேரத்தில் யா மூசா அப்படின்னு நல்லா கூப்பிடுறான். தைரியமாக நிற்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். தைரியமாக நின்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ பேசுகிறாங்க. பேசிக்கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சொன்ன, இன்னி அனல்லாஹுல் அசீசுல் மின்னஹு அனல்லாஹுல் அசீசுல் ஹக்கீம், நான் தான் அல்லாஹ் அப்படிங்கிறான். இப்படி முழிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், உன் கையில் என்ன வச்சிருக்கேன்னு கேட்குறான். இப்போ திரும்பவும் பேசுகிறாங்க. பயப்படலை, நம்மளாக இருந்தால் பயந்துருவோம். இந்த கட்டடத்தில் யாருமே இல்லை, தனி ஒரு காட்டில் இருக்க போகும்பொழுது நம்ம பேரை சொல்லி ஒருத்தன் கூப்பிடுறாங்க, பேசுகிறாங்க, உருவம் தெரியலைன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்?
வீட்டுக்காரரை சொல்லுவான், இந்த பாவி மனுஷனை 3 மணிக்கு வராதுன்னு சொன்னால் கேட்டு தொலைகிறானா, எங்கேயோ போயிட்டு வந்து இருக்கிற நம்ம உயிரை போட்டு வாங்கிட்டு அலையிறானேன்னு. நான்லாம் இருட்டுக்குள்ளே போக மாட்டேன். நம்ம அலிஜத்தை என்ன செய்வான்னு 2 மணிக்கு வண்டி எடுத்து வருவா, அசால்னு வருவாங்க. அலிஜத்து இல்லை போல இருந்தா, காண போயிட்டா, வெளியே போயிட்டாங்களா. சில பேர் தைரியமாக வருவாங்க. அந்த தைரியம் அது ஒரு பெரிய நியமத் தான். அது இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தைரியமாக நிற்கிறாங்க. அப்போ கேட்டான், என்னது தடி அப்படின்ட்டாங்க. அப்போ சில விளக்கங்களை சொன்னான். வாழ்க்கை ஆசா, அல்லாஹ் சொன்னான், உன் தடியை கீழே போடுன்றான். இவ்வளோ நேரம் பயப்படாமல் இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை போடுன்னு சொன்னோடனே, போட்ட உடனே அப்படியே அது சீரும் பாம்பா மாறினோடனே, வல்லா முதுபிரம் வலம் யாக், ஒரே ஓட்டம் தான் பிடிச்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், திரும்பியே பார்க்கல. அப்போ அல்லாஹ் சொன்னான், யா மூசா லா தஹப், மூசா ஏன் பயப்படுற? இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எந்த பயம் இல்லாமல், என்னுடைய உருவம் கூட தெரியாமல் பார்க்காம பேசிக்கிட்டு இருந்த நீ இன்னும் ஒரு பாம்புக்கு பயப்படுற? இன்னொரு ஹுதுஹா புடி அப்படின்ட்டான். அப்படி பிடிச்சோடனே திரும்ப தடியாக மாறிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி கொஞ்சம் சுதாரிச்சிருவாங்க. இப்போ அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், வஅத்கில் யதக ஃபீ ஜைபிக் தஹ்ருஜு பைலா மின் கைரி சூ, உங்கள் கையை உங்களுடைய விளாபுரத்தில் கம்கொட்டில் உள்ள விடு, அது வெளுத்து வெண்மையாக வரும், தூய வெண்மையாக வரும் அப்படிமா. அப்படியே கையை எடுத்து பார்ப்பாங்க, பார்த்தா அப்படியே பல 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 மின்னும். நம்ம கையை அப்படி மின்னுச்சுன்னு வச்சுக்கோங்க, தனிமையில் இருக்கும்போது வீட்டுக்காரு படுத்துருக்கிறாரு, நம்மளும் பக்கத்தில் படுத்துருக்குறோம், வீட்டுக்காரு மட்டும் ஜொக்க 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 ஜொக்கன்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஆத்தாடி என்னமோ பேய் வந்துருச்சுறான்னு சொல்லி ஓடி போயிடுவான். தைரியமாக நின்றாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை பார்த்தான், திரும்ப அல்லாஹ் வைண்டா அந்த மறைஞ்சிருச்சு. இதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, இந்த 2 நியமத்தை ஏன் அல்லாஹ் முதல்ல கொடுத்தான்னு சொன்னால், ஃபிரௌன் கொடுமையான ஆள். இப்போ அல்லாஹ் மூசாவை பக்குவப்படுத்துகிறான். கொடுமையான மனிதனாக இருந்தாலும், கொடுமையான விஷம் கொண்டதான் பாம்பு, பாம்பை பார்த்தால் படையும் நடுங்கும் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட பாம்பை நீ பிடித்தால் அது தடியாக மாறும். எனவே ஃபிரௌனை கண்டு நீ பயப்படாதே, நீ போய்விட்டாலே அவன் பாம்பு மாதிரி உன் பிடியிலிருந்து மாட்டிடுவான், நீ பயப்படாதான்டான் அல்லாஹ். அதே போல் உன்னுடைய கையிலிருந்து நீ எடுக்கிற அந்த ஜோதி இருக்கு அல்லவா, நீ சொல்லுகின்ற அந்த ஈமான் அப்படியே அது பலன் தரும். அல்லாஹ் அதை பலன் தரம் வைத்தான். சூனியக்காரர்கள்லாம் இருக்கின்ற அந்த நேரத்திலே தடியை மூசா, அதுக்கு முன்பாக மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஃபிரௌன்ட்ட அந்த தடியை தூக்கி போட்டனமே பாம்பா மாறினதுமே ஃபிரௌனே பயந்துட்டான், எதுவுமே பேச முடியலை அவனால். கடைசி சொன்ன இவர் ஒரு சூனியக்காரன்ட்டான் டக்குண்டு. அதுக்கடுத்து என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால், சூனியக்காரர்களெல்லாம் வர வைத்து அவர்களுக்கு முன்பாக போட்ட உடனேயே சூனியக்காரர்களும் தடிகளை போடுகிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை போடுகிறார்கள். எல்லா தடிகளையுமே கயிறுகளையுமே இந்த தடி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாம்பு அப்படி முழுங்கிட்டு தடியாக மாறிச்சு. உடனே அத்தனை பேருமே ஈமான் கொண்டார்கள். ஆமந்து பி ரப்பில் ஆலமீன், அவங்க சொன்னாங்க, நாங்கள் எல்லோருமே ரப்புல் ஆலமீனை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார். ரப்பி மூசா வ ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று கணப்பொழுதில் அவங்க ஈமான் கொண்டாங்க. எப்படி ஒரு கணப்பொழுதில் வெளிச்சம் வந்ததோ அதே போல கணப்பொழுதில் அவர்கள் ஈமான் கொண்டார்கள். அதே போல அந்த வெளிச்சம் மறைந்ததை போல அத்தனை பேரும் 70,000 பேர்கள் ஃபிரௌன் மூலமாக கொல்லப்பட்டார்கள். இவ்வளோ பெரிய நியாமத்தை அல்லாஹ் ஒரு தடியின் மூலமாகவும் கையின் மூலமாகவும் கொடுத்த மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டு கேட்டாங்க, யா அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்விடத்தில் பேசுகின்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தான். பேச நினைச்சா தனி இடத்துக்கு வருவாங்க, அல்லாஹ் பேசுவான். பல நாட்களாக பேசி கொண்டிருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்போ அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, இன்னி அல்லாஹ்விடத்தில் சொல்கிறாங்க, கால ரப்பி அரினி அந்துரை இலை, இறைவா உன்னை பார்க்கணும், உன்னை முகத்தை காட்டு. இறைவனை பார்க்க வேண்டும், அந்த சந்திக்க வேண்டும் என்ற ஆசை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது.
அதுக்கு முன்பால மூசா அலைஹிஸ்ஸலாம் தடியை கூடு, அதை கூடு, இதை கூடு, எதை என்று எதையும் கேட்கவில்லை. ஆனால் அல்லாவை சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற எண்ணம், அந்த ஆசை வர வேண்டும். ஆசை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்தது. அல்லாஹ் சொன்னான், லன் தரானி. அல்லாஹ் சொன்ன, என்னை நீ பார்க்கவே முடியாதப்பா, இருந்தாலும் நீ என்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டாய். வலாக்கில் ஒரு ஜபலி, இந்த மலையின் பக்கம் பார், அந்த மலை சரியாக இருந்தால் நீ என்ன செய்யலாம், என்னை பார்க்கலாம் என்று அந்த மலைக்கு தன்னுடைய ஜோதியை அல்லாஹ் காட்டினான். அந்த மலை சுக்குநூறாக போயது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயக்கமுட்டு கீழே விழுந்து விட்டார்கள். அதுக்கடுத்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தார். இதை ஏன் சொல்லவர் என்று சொன்னால், ஒரு நபியாக இருந்த ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசை அவருடைய கல்புகளிலே இருந்தது. அதனால தான் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது என்று இருந்தாலும் கூட இறைவா உன்னை எனக்கு காட்டு என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஆனால் நாளை மறுமையில் நாம் அல்லாஹ் பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுவனவாதிகளை எல்லாம் வர சொல்லி, உங்களுக்கெல்லாம் நியமத்தெல்லாம் நல்லா இருக்கா, எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்களா, நல்லா கேட்பான். அப்போ எல்லா மனிதர்களுமாக சுவனத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களும் நாம் எல்லாம் சொல்லுவோம், யா அல்லாஹ் சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. இதை விட ஒரு பெரிய நியமத்தை நான் உங்களுக்கு தரட்டுமான்னு நல்லா கேட்பான். அப்போ எல்லாமே மண்டேச்சிரும், இதோட ஒரு பெரிய நியமத்தை என்ன இருக்க முடியும்? கெட்டதெல்லாம் நினச்சதெல்லாம் சாப்பிட்றோம், நினச்சதெல்லாம் கிடைக்கிது, நம்ம வீட்டுக்காரை நினச்சதெல்லாம் கொடுக்குறாருன்னா அந்த கணவர் மாதிரி ஒரு கணவர் இருக்க முடியுமா? தந்தை செய்கிறார் என்று சொன்னால் பிள்ளை சொல்வேன், தந்தையை போல் வராது என்று சொல்லுவான். அவர்கள் நினைப்பார்கள், என்ன இதோட என்ன இருக்குன்னு. அப்போ அல்லாஹ் தன்னுடைய தஜல்லியாத்தை காட்டுவான், தன்னுடைய உருவத்தை காட்டுவான். அந்த உருவத்தை பார்த்த பொழுது அத்தனை பேருமே தங்களுக்கு ஏற்கனவே கிடைத்திருந்த நியமத்துகளெல்லாம் அது அற்பமானதாக போய்விடும். அல்லாஹ்வை பார்க்கிற நியமத்து இருக்கிறதே அவ்வளோ பெரிய ஒரு நியமத். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வை எப்படி பார்ப்போம் என்று சொல்லி கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, 14ஆம் இரவுல இந்த நிலவை நீங்கள் பார்க்கும்போது ஏதாவது மறைக்குதாங்க. 14 பிற 14